சரவண பவன், அஞ்சப்பர், ஹாட் பிரெட், கிராண்ட் ஸ்வீட்ஸ் ஆகிய உணவகங்களிலும் அவற்றின் உரிமையாளர்களின் இல்லங்களிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். மொத்தம் 32 இடங்களில் நடைபெற்று வரும் வருமான வரித்துறை சோதனை குறித்து விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் சரவணன். பிரபல உணவகங்களான சரவண பவன், அஞ்சப்பர், கிராண்ட் ஸ்வீட்ஸ் மற்றும் ஹாட் பிரெட்ஸ் என்ற அந்த இனிப்பு உணவகங்கள் விற்கக்கூடிய இந்த நிறுவனம் இது தொடர்பான தலைமை அலுவலகங்கள் அந்த நிர்வாகியினுடைய வீடுகளில் வருமான வரித்துறை சோதனை காலை 8 மணியிலிருந்து நடந்து வருகிறது. குறிப்பாக இந்த அந்தந்த 4 நிறுவனங்களுடைய தலைமை அலுவலகம், கார்ப்பரேட் அலுவலகம் மற்றும் அதனுடைய உரிமையாளர்கள் மற்றும் மேலாளர்களுடைய வீடுகளில் இந்த சோதனை நடப்பதாகவும், தமிழகம் முழுவதும் 32 இடங்களில் இந்த வருமான வரித்துறை சோதனை காலை 8 மணியிலிருந்து சுமார் 6 மணி நேரமாக நடைபெற்று வருவதாகவும் வருமானத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதில் சரவணபவன் நிறுவனம் மட்டுமே சென்னையில் 25 கிளைகளை கொண்டது. மற்ற தமிழகத்தில் மற்ற ஊர், அதே போல் மற்ற மாநிலங்கள் என இந்தியாவில் மட்டும் 31 கிளைகளை கொண்டது. அது மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் 36 கிளைகளை கொண்ட நிறுவனம், பிரபலம் நிறுவனமாக இயங்கி வருகிறது சரவணபவன். இந்த நிறுவனத்திற்கு பல வெளிநாடுகளிலும் அமெரிக்கா, அதே போல் ஆஸ்திரேலியா, நெதர்லாந்து, இங்கிலாந்து போன்ற நாடுகளிலும் கூட இதுக்கு கிளைகள் இருப்பதனால இங்கிருந்து வெளிநாட்டு பண பரிவர்த்தனைகளும் இருக்கிறது. எனவே இந்த 4 ஆண்டுகளாக இந்த 4 நிறுவனங்களுமே 4 ஆண்டுகளாக முறையாக வருமான வரி செலுத்தவில்லை என்ற ஒரு புகாரின் அடிப்படையில் தான் இந்த சோதனை நடத்தப்படுகிறது. இதில் சரவணபவனுக்கு வெளிநாடுகளிலும் கிளைகள் இருப்பதனால இது தொடர்பான பரிவர்த்தனைகள் வெளிநாடுகளிலிருந்து இருக்கிறது. இந்த பரிவர்த்தனைகள் சரியாக இருக்கிறதா, அதே போன்று வேறு எதுவும் தொழில்களில் இவர்கள் முதலீடு செய்திருக்கிறார்களா என்ற அடிப்படையில் இந்த சோதனையும் நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக இந்த கார்ப்பரேட் அலுவலகங்களில் தற்பொழுது ஒரு 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் ஒவ்வொரு கார்ப்பரேட் அலுவலகங்களும் இருக்கிறார்கள். இது சரவணபவன் ஹோட்டல் நிறுவனத்தினுடைய கார்ப்பரேட் அலுவலகம். இந்த கார்ப்பரேட் அலுவலகத்தில் காலை 8 மணி முதலிருந்து ஒரு 10க்கும் மேற்பட்ட வருமானத்துறை அதிகாரிகள் உள்ளே இருக்கிறார்கள். இணை ஆணையர் தலைமையிலான வருமானத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தொடர்பான இந்த கணக்கு வழக்கு தொடர்பான ஆவணங்களை எல்லாம் கைப்பற்றி தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. அதே வேளையில் இந்த தலைமை அலுவலகத்தில் மட்டும்தான் இந்த சோதனை இருப்பதனால உணவகங்களில் எந்த விதமான பாதிப்பும் அல்லது சோதனைகள் இல்லாதனால எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. வழக்கம் போல உணவகங்கள் எல்லாமே இயங்கி வருகிறது. இந்த சோதனை இன்று இரவு முழுவதும் கடந்து நாளையும் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் வருமானத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாலிமர் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் சரவணகுமார்.